Dear children, welcome to our channel Grammar Enhance. In this video, we are going to learn some rules in active voice and passive voice. Grammar Enhance channel active and passive voice la idu vandu third video. நம்மளோட சேனலை subscribe பண்ணி வச்சிட்டு இதுக்கு முந்தின ரெண்டு வீடியோ part 1 part 2 பார்த்தலாம். part 1ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா active voice னா என்ன, passive voice னா என்ன, active voice ஓட ஃபார்மேட் அதாவது ஸ்ட்ரக்சர் அந்த சென்டென்ஸ் எந்த அமைப்பில் வரணும் அப்படிங்கிறதையும் பேசிவ் வாய்ஸ் எந்த அமைப்பில் வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதோட செகண்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஆக்டிவ் டு பேசிவ் சேஞ்ச் பண்ணும் பொழுது சப்ஜெக்ட் எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேர்பு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். வேர்பு வந்து டென்ஸ் எடுத்துக்கன்னு சொல்லும்போது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் டென்ஸ்னு 3 மெயின் டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துட்டோன்னா ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லி 3 டென்ஸ்லேயுமே சிம்பிளாக ஒன்று வரும், கண்டினியூஸ் ஒன்று வரும், பர்ஃபெக்ட் ஒன்று வரும், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். அப்போ முன்னாங்க 12 விதமான டென்சஸ் இருந்தாலும் ஆக்டிவ் டு பேசிவ் போகும்பொழுது பேசிவ் ஃபார்மேட்டில் ஒரு 4 டென்ஸுக்கு, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 4 டென்ஸுக்கும் பேசிவ் ஃபார்ம் இல்லை. அப்போ அது அல்லாமல் இருக்கிற மீதி 8 டென்ஸுக்கான ஆக்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், பேசிவ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறீங்க, வேர்பை கண்டுபிடிச்சிட்டே, வேர்புங்கிறது ஆக்ஷன் டன், அதில் என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறதா, என்ன வேலை செய்யப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து வேர்பு. அது என்ன வேர்புன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுற, அந்த வேர்பு என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அது ஆக்டிவ் வாய்ஸ். அதை வந்து எப்படி பேசிவ்க்கு மாற்றணுங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த வேர்பு மட்டும் இருக்குது, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் வெப்பை வந்து V1 சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸை வந்து V2ன்னு வச்சுக்கலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளை V3ன்னு வச்சுக்கலாம். நம்ம படிக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் படிப்போம் இல்லையா. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸை V1, பாஸ்ட் டென்ஸை V2, பாஸ்ட் பார்ட்டிசிபிளை வந்து V3ன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் வெறும் வேர்பு மட்டும் இருக்கும், அதாவது V1 மட்டும், அல்லது வேர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கலாம், அல்லது வேர்பு கூட ES சேர்ந்துருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கட்டனா வந்து வெறும் வேர்பு மட்டும் இருக்குது, கட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா வேர்பு கூட எஸ் இருக்குது, கோ அப்படின்னா வெறும் வேர்பு மட்டும் இருக்குது, கோஸ்ன்னு சொல்லும்போது வெர்பு கூட இஎஸ் இருக்குது. அதாவது வேர்ப் ஆர் வெர்பு ப்ளஸ் எஸ் அல்லது வேர்பு ப்ளஸ் இஎஸ் மட்டும் இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வேர்பை வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது இஸ் ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் இஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ளூரலாக இருந்தால் ஆர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். இதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் V2 ஃபார்ம், அந்த வெர்போட பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், விசிட்டட், லுக்டு, கேம், இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ வேர்பு சிம்பிள் பாஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பேசிவ் போகும்பொழுது வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ளூரலாக இருந்தால் வேர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். இதே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லும்போது செல் அல்லது வில் போட்டு அந்த வேர்பு போடுவோம். செல் கோ, வில் பை, வில் மீட், அந்த மாதிரி என்ன சொல்லுவோம், ஒரு செல் அல்லது வில் போட்டு அந்த V1 ரூட் வேர்பை வந்து நம்ம போட்டிருக்கணும். அதை பார்த்தோன்னே ரைட், இந்த சென்டென்ஸு ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறோம். அப்போ சப்ஜெக்டே ஆப்ஜெக்டை இடம் மாற்றிட்டு இந்த வேர்பு சேஞ்ச் போகும்போது சிம்பிள் ஃப்யூச்சராக இருந்தால் செல் அல்லது வில் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த செல் அல்லது வில்க்கு அடுத்து பி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பொதுவாக ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் என்ன தான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்போட ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3 ஃபார்மேட்டு தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இதை வந்து கரெக்டாக எழுத முடியும். அடுத்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்ன்னு சொன்னாவே ING வரணும். ப்ரெசன்ட்னா இஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் போட்டு ING, பாஸ்ட்னா வாஸ் அல்லது வேர் போட்டு வெர்பு கூட ING, ஃப்யூச்சர்னா செல் அல்லது வில் போட்டு அந்த மாதிரி ING வரும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கும்பொழுது am அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ING, இஸ் கோயிங், ஆம் ரைட்டிங், ஆர் பிளேயிங், அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லிடுறோம். அப்போ அதை பேசிவ் ஃபார்முக்கு மாற்றும் பொழுது என்ன பண்ணணும், இஸ் அல்லது ஆர் கூட பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து என்னென்னா இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்பு கூட ING சேர்த்துவோமா, இங்கே வாஸ் அல்லது வேர் கூட வெர்பு கூட ING சேர்த்துறோம். இங்கே இஸ் அல்லது ஆர் கூட பீயிங் போட்டு PP, இங்கே வாஸ் அல்லது வேர் கூட பீயிங் போட்டு PP, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ நம்மளுக்கு என்ன புரியுது, கண்டினியூஸ் டென்ஸ்னாவே பேசிவ் வாய்ஸில் பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் பீயிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ளூரலாக இருந்தால் வேர் பீயிங் பாஸ்ட்
பார்ட்டிசிபிள்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாசிவ் ஃபார்ம் இல்லை. அடுத்து நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரோம். ஹேஸ் அல்லது ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது பர்ஃபெக்ட்னாவே ஹேஸ், ஹாவ், ஹேட் வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேஸ் அல்லது ஹாவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். பாஸ்ட்டுன்னு சொன்னால் வெறும் ஹேடு போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். பாசிவ் வாய்ஸ்னா இன் பிட்வீனில் பீன் சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேஸ் அல்லது ஹாவ் போட்டு பீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா had been past participle போடுறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் போடும் பொழுது சல் அல்லது வி, ஃப்யூச்சர்னாவே சல் அல்லது வில் வரணுமா, பர்ஃபெக்ட்னாவே ஹாவ் வரணுமா. அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுங்கிறனால சல் அல்லது வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. அப்போ அதை நம்ம எப்படி சொல்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பீன் போட்டு பிபி. அப்போ செல் அல்லது வில் கூட ஹாவ் போட்டு பீன் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எப்படி கண்டினியூஸ் டென்ஸ்னால் பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோமோ அதே போல் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், எந்த பெர்ஃபெக்ட் வந்தாலும் பீன் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் அல்லது வேர் போட்டு இஸ் அல்லது ஆர் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். காமனான திங்ஸ் எல்லாத்துலேயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். கண்டினியூஸ்னால் பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பெர்ஃபெக்ட்னா என்ன பண்ணுவோம், பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடலாம். இதே வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அசர்ட்டிவ் சென்டென்சஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம். இதே இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னால் கட்டளை வாக்கியம் வருது இல்லையா, கட்டளை வாக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லெட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து லெட் நாட் என்னன்னு போடுறோம். எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கதவை சாத்து அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டளை வாக்கியம். அப்போ லெட் போட்டுட்டு எதை ஆப்ஜெக்ட் போடணும். லெட் ப்ளஸ் இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லை, லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அப்போ லெட் எதை சாத்தனா கதவை. அப்போ லெட் த டோர் பி க்ளோஸ்டு, லெட் த டோர் பி க்ளோஸ்டு. இதே டோன்ட் க்ளோஸ் த டோர்னா லெட் நாட் த டோர் பி க்ளோஸ்டு. புரியுதா? அப்போ வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதே நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் லெட் நாட் போட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் போட்டு பி ப்ளஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் போடுவோம். அப்போ பாசிவ் ஃபார்ம் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னால் கேள்வி வாக்கியம்லாம் என்ன பண்ணணும்னா, கேள்வி வாக்கியம் சொல்லும்போது கொஸ்டின் வேர்டு போட்டு அது கூட ஹெல்பிங் வேர்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் பை போட்டு ஆப்ஜெக்ட் போடணும். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், வென் வில் யூ கம்ப்ளீட் யுவர் ஒர்க். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடணும் இல்லையா, கொஸ்டின் வேர்டு என்னது, எப்பொழுது, வென். அடுத்து ஹெல்பிங் வெர்ப் என்னது, வில். அதுக்கடுத்து என்ன போடணும்னா ஆப்ஜெக்ட் போடணும். எதை, உன்னுடைய வேலையை. அப்போ யுவர் ஒர்க் ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்னு சொல்லும்போது வெர்ப் என்னது, வில் கம்ப்ளீட். அதை எப்படி போடுவோம், வில் பி கம்ப்ளீட்டட்னு போடுவோம். அந்த வில் முன்னாடி போட்டதுனால பின்னாடி போடுற பி கம்ப்ளீட்டட் போட்டு பை போட்டு சப்ஜெக்ட் என்னது, யூ வந்து யூவாகவே வந்துடுது. அப்போ மறுபடியும் சொல்லி பாருங்கள். கேள்வி சொல் எதை, வேர்பை வந்து வில் கம்ப்ளீட் அப்படிங்கிறத வில் பி கம்ப்ளீட்டட்னு வச்சுக்குவோம். அந்த ஹெல்பிங் வெர்பான இதை என்ன பண்ணறோம்னா அந்த வில்லை முன்னாடி போட்டுட்டு எதை அப்படிங்கிறது உன்னுடைய வேலையை, எதைங்கிறதா என்னது ஆப்ஜெக்ட், எதை அல்லது யாரைன்னு கேள்விக்கு தான் பதிலாக வரதான் ஆப்ஜெக்ட். அப்போ உன்னுடைய வேலையை. அப்போ மீதி இருக்கிற வெர்ப் என்னது, பி கம்ப்ளீட்டட். பைக்கு பை போட்டுடுறோம். சப்ஜெக்ட் யார், நீ. அப்போ பை யூன்னு சொல்லி போடுறோம். அப்போ இந்த ரூல்ஸை எழுதி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பார்க்கும் பொழுது டைரக்ட் ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க. இது நம்மளோட ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸில் 3rd வீடியோ. இதுக்கு முந்தின 2 வீடியோவும் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.